அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியை விட இந்தியா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியில தான் பொலிட்டிக்கல் டிராமா, அரசியல் நாடகம் நடக்குது அப்படின்னு நிறைய இடங்கள்ல கேள்விகள் எழுது. ஏன் அந்த கேள்விகள் எழுது அப்படின்னா, காங்கிரஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீட்டு, தேமுதிக கொடுக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சீட்டு, இடம் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தரது இல்லையே. குட்டி குட்டி ஜாதி கட்சிகள்லாம் வருது, அவங்களாம் உள்ள போட்டுக்கிட்டு அந்த ஈஸ்வரன் அந்த கோமல் தேச மக்கள் முன்னேற்றம் வச்சிருக்காரு, பேரு தெரியல, அவருக்கெல்லாம் 2 சீட்டு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நடக்குது. திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதத்திலும் சரி, கொள்கை அளவிலும் சரி, பக்கபலமாக இருக்கக்கூடிய முதல் இடத்துல விசிகா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சீட்டுல கம்மியா கொடுக்குறாங்க. அப்ப தேவைப்படும் பொழுது விசிகா போன்ற கட்சிகளை கூட வச்சுக்கிறது, தேர்தலில் சீட்டு பங்கிடும் பொழுது இவங்க பெரிய டிராமா நடத்துறாங்க. என்ன டிராமா அப்படின்னா, அது வந்துடும், இது வந்துடும், பிஜேபி வந்துடும், நம்ம மோடி வீழ்த்தணும், நாம பெரும்பான்மையா ஜெயிக்கணும், அல்லது நாங்க பெரும்பான்மையா ஜெயிக்கணும், அப்படியே சீட்டு கொடுத்தா கூட நீ வந்து சூரியன்ல போட்டிடுங்க அப்படின்னு ஒரு பயங்கர விளக்கம் கொடுத்தா கூட இதுல ஒரு டிராமா இருக்கு, இதுல ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு இங்க ஒரு பெரிய விவாதம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. உண்மையாகவே இதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கா? இதுல விசிகா கம்யூனிஸ்ட் கூட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அல்லது திமுக வெற்றி பெறுவதற்கு கம்யூனிஸ்டுகள் விசிகா எவ்வளவு பங்கு வகிச்சது, காங்கிரஸ் எவ்வளவு பங்கு வகிச்சது, இப்ப இத்தனை நாள் தேமுதிக எங்க இருந்தாங்க, இப்ப வந்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பேச போறோம். வீடியோ முழுக்க நீங்க பாருங்க. தோழர்களே, பெரும்பாலுமா இந்த தேர்தல் அரசியலை பத்தி நம்ம பேசுறது, இவங்க ஏன் இந்த இவ்வளவு சீட்டு, அவ்வளவு சீட்டு, இவங்க சீட்டு, இவங்க ஜெயிக்க போறாங்க, அவங்க தோக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு பெருசா நம்ம நோக்கம் இருந்ததுல, பண்பாட்டு தளத்துல மக்களோட விழிப்புணர்வு சம்பந்தமா தான் நம்ம பெரும்பான்மை வீடியோ போட போறோம். தேர்தல் அந்த சீட்டு பங்கீடு, தேர்தல் அரசியலை பத்தி நம்ம போடுறதில்ல. இன்னைக்கும் கூட பெருசா நம்ம வெற்றி தோல்வியை பத்தி நம்ம சொல்ல போறதில்ல. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சு இதை பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் எழுந்தது. அதனால இதை நம்ம பதிவு செய்யறோம். என்டிஏ கூட்டணி எதன் மூலம் கட்டமைச்சாங்க அப்படிங்கறத பத்தி உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இடி ரைடு வர்றது, சிபிஐ வழக்கை வந்து நிலுவல் வைக்கிறது, அந்த சிபிஐ வழக்கு நிலுவலுக்கு தூண்டி விட்டு உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோன்னு சொல்றது, அப்படி இடி ரைடு விட்டாங்கன்னா பணம் கிடைச்சதுன்னா, கருப்பு பணங்கள் கிடைச்சதுன்னா, ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வழக்கை எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்க வேண்டியது, அதன் மூலமாக மிரட்டுறது, அந்த மிரட்டல் மூலமாக உங்ககிட்ட என்ன ஆளுமை இருக்கோ அந்த ஆளுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இதுதான் இந்த என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க பண்ற வேலை. மோடி தலைமையிலான அமித்ஷா அப்படிங்கிற ஏஜென்ட் மூலமாக நடத்தக்கூடிய அரசியல் நாடு பயங்கரமா நடத்துவாங்க. அவங்க கொள்கைக்காக இணையவே மாட்டாங்க. கொள்கைக்கு அவங்க சம்மந்தமே இருக்காது. அது சாதிவாதி இருப்பான், மதவாதி இருப்பான், ஊழல்வாதி இருப்பான், அந்த இந்த வந்து அவசர நிலையில ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்களாம் இருப்பான்ல, அந்த பணத்தை தற்காத்துக்கிட்ட ஒண்ணு ஆரம்பிப்பான். அவெல்லாம் போய் என்ன பண்ணுவான்னா, அங்க போய் மாட்டிக்குவான். எதுனால மாட்டிப்பான்னா, அவன் தவறானவன், தம்மல வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு ஏதாவது நம்ம பண்ணியாகணுமே, அவங்க நடவடிக்கை எடுத்துட்டா உள்ள போயிட்டு ஜெயிலுக்கு உள்ள போயிடுவோம், அதனால போயிடுது. பிஎம்கே அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி இத்தனை நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன பேசிட்டு இருந்தாரு, டயர் நாக்கி நிர்வாகத்துக்கே தகுதி இல்லாத ஆளு, தற்கூரி நிலம் பேசிட்டு இருந்தாரு. அதே அன்புமணி யாரோட முதலமைச்சரின் கீழே போயிட்டு எலெக்ஷன் எடுக்க போறாரு, எடப்பாடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் எடுக்க போறாரு. எல்லாரும் எடுங்க, டோட்டலா பூரா வாரிசுகள் தான், யாரும் கொள்கைக்காக எல்லாம் இல்ல, எல்லாம் வாரிசுகளா தான் இருக்கிறாங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது மதவாத ஜாதிவாதி கூட்டணி மட்டுமில்ல, ஊழல் பெருச்சாலைகளோட கூட்டணி. திமுக கூட்டணி உருவான விதம் அப்படிங்கிறதுல அதுவும் நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்லப்பட்டுச்சு? கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. 2019 மிக வீரியமாக, ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தோடு ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. அப்படி கூட்டணி உருவாக்குவதற்கு அச்சாணி போட்டது, மூல காரணமா இருந்தது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தான். தோழர் திருமாவளவன் தான் இந்தியா, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலை, அந்த ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கினார். அந்த வெற்றி தமிழ்நாட்டில் நடந்தது, இந்தியா அளவில் நடக்கல. மற்ற இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒன்னா இருக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல காங்கிரஸ் எதிர்புதிரமா இருக்கிறாங்க, பக்கத்துல கேரளாவில் கூட.
அப்படி ஒரு கூட்டணி சரியா தமிழ்நாட்டில் அமைஞ்ச மாதிரி இந்தியா முழுக்க அமைஞ்சிருந்ததுன்னா தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு டெபாசிட் கூட கிடைச்சிருக்காரு. அப்படி திமுக முன்னெடுத்த மிக அழகான கொள்கை ரீதியான அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி இன்ன வரைக்கும் வலுவா இருக்கு. இன்ன வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு. மதிமுக இதுல தான் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இதுல தான் இருக்கிறாங்க, தமிழ் புலிகள் கட்சி இதுல தான் இருக்கு. எல்லா பெரியார் அமைப்புகளும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அம்பேத்கரி அமைப்புகளும் சப்போர்ட் பண்றாங்க. பல அமைப்புகள் தேர்தல் ரீதியான வாக்கு ரீதியான எலெக்ஷனை மட்டும் மையப்படுத்திக்கிட்டு ஆதரவு கொடுக்கும் பொழுது திரும்பவும் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் கொள்கை ரீதியாக பிடிப்போட இருந்தாங்க. கடந்த முறை 21 சின்ன சின்ன குறைவான சீட்டுகள் கொடுக்கும் பொழுது கூட அவங்க மறுப்பு தெரிவிக்கல. ஏன் மறுப்பு தெரிவிக்கலன்னா, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதிமுக வந்துச்சுன்னா பிஜேபி கட்டாயமாக ஆட்சியில பங்கெடுத்துக்கும். ஆட்சியில பங்கெடுத்துக்குன்னா அடுத்த முறை அவங்க தனியா ஆட்சியை பிடிப்பாங்க. அப்படியான சூழ்ச்சியை அவங்க ஈஸியா செஞ்சுடுவாங்கன்னு உணர்ந்து குறைவான சீட்டு 6 சீட்டுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்ப கம்யூனிஸ்டுகள் கிட்டையும் பேசி கம்யூனிஸ்டுகள் அந்த நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு முழுமையான ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியை விட திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அதிக கட்சி இருக்கு இப்ப வரைக்கும் கூட. விசிகாவும் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அதுல ஒரு பெரிய விதிவிலக்கா இருக்காங்க. தேர்தலுக்காகவோ சீட்டுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவோ அப்படின்னு பல இடங்கள்ல கட்சியில உள்ள வந்தாலும் கூட விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு சில கட்சிகள் தான் கொள்கை பிடிப்போட இந்த கூட்டணிக்கு வலு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னா, காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் அதிக இடம் கொடுத்திருக்கு. இப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க 6+1 என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கூத்து அப்படின்னா, புதுசா வந்த தேமுதிக அதிக தொகுதி, வாக்கு வங்கி இல்லாத காங்கிரஸுக்கு அதிக தொகுதி, மாநிலங்களவை உறுப்பினர், கொள்கை பிடிப்போட இணைஞ்ச உறுதியாக இருந்த 10 ஆண்டுக்கும் மேற்பட்டு இந்த கூட்டணியை வலுவா வச்சிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் குறைவான தொகுதி. இப்ப போட்டி இருந்த இடத்தை விட குறைவா போட்டிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்க நின்ட்டாங்க. சரி, இது கூட்டணி பேரம் தானே, இது பொலிட்டிக்கல் டிராமான்னு சொல்லிட்டீங்களே, அதை நீங்க விளக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம். நீங்க என்ன சொன்னீங்க? கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்களா இல்லையா? கொள்கை கூட்டணி என்ன பண்ணிருக்கணும்? தேர்தலை தவிர்த்துட்டுக்கணும். விசிகா கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? நீங்க எலெக்ஷன்ல தேர்தலில் எங்ககிட்ட பங்கெடுத்துக்காதீங்க, கொள்கை அளவுல மட்டும் எங்க கூட இருங்க. சனாதன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, இது சங்பரிவார் கும்பல நிறைய பண்றாங்க, மதவாத எதிர்ப்பு, இதுல மட்டும் எங்கிட்ட பங்கெடுத்துக்குங்க அப்படின்னு விசிகா கட்டி சொல்லியிருக்கணும், கம்யூனிஸ்டுகள் கட்டி சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்லி உள்ள கூட்டு வந்தீங்க? கொள்கை பிளஸ் தேர்தல், தேர்தல் பிளஸ் கொள்கை இல்ல, முதன்மையானது கொள்கை, இரண்டாவதாக தேர்தல். கொள்கை பிளஸ் தேர்தல் ஈக்குவல் டு கூட்டணி. என்னவா இருக்கு? கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்களுக்கு நீங்க அரசியல் அங்கீகாரம் தர மாட்டீங்க, தேர்தல் அங்கீகாரத்துல பெருசா தேர்தல் ஆளுமையில அங்க செலுத்துறதுக்கு இடம் தர மாட்டீங்க. கொள்கையே இல்லாத கட்சி உள்ள வருது, அவங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவங்களுக்கு அதிக சீட்டு வாரி கொடுப்பீங்க. அதை சமநிலைப்படுத்துறதுக்கு விசிகா கட்டியும் கம்யூனிஸ்ட் கட்டியும் சீட்டை குறைச்சிக்கங்க. அப்படி நீங்க அந்த குறைச்சும் அந்த தொகுதி என்ன பண்ணுங்க, உதயசூரியன் சின்னத்திலேயே நீங்க போட்டிடுங்க அப்படின்னு சொல்றது அப்பட்டமான டிராமாவா தெரியலையா? இது சாதாரண டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசணும் கூட தெரியுமே. கொள்கையில் மட்டும் இல்லைங்க, வாக்கு சதவீதத்துல கூட, வாக்கு சதவீதம் அப்படி பார்த்தா கூட காங்கிரஸ் தேமுதிகவை விட விசிகா மிக வலிமையா இருக்கு, அது நிரூபணமும் ஆயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வகையான வாக்கு இருக்கோ அதை விட உயர்ந்த வாக்கு சதவீதம் விசிகா இருக்கு. நீங்க உடனே கேஸ்ட் ரீதியா பாக்குறாங்க, அப்படி நீங்க அப்படி பார்த்தா கூட, சாதி ரீதியாக பார்த்தா கூட, இன்னும் சொல்ல போனா அவர் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காருன்னா, இப்ப 6 தொகுதி 4 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, அதுல 2 தனி தொகுதி 2 பொது தொகுதி, தனி தொகுதியை கூட விட்டுருங்க, 2 பொது தொகுதி நின்றுருக்காங்கல்ல, SS பாலாஜியும் ஆளூர் சார் அவசியம் நின்றுருக்காங்கல்ல, அது பெரும்பான்மையா தலித் அல்லாதவர்கள் தானே. அப்ப விசிகாக விழக்கூடிய ஓட்டு என்ன ஓட்டு அப்படின்னா, தலித் அல்லாதவர்கள் ஓட்டும் நிறைய இருக்கு.
ஆனா பாமக பிஎம்கேக்கு உழக்கூடிய ஓட்டு வெறும் வன்னியர்கள் ஓட்டும். அதுக்கு ஒரு வன்னியர் ஓட்டை உள்றதே கிடையாது. ஏன்னா வன்னியர் ஓட்டு மட்டுமே விழுந்துச்சுன்னா வட மாவட்டத்தில் முழுக்க அவங்க தான் நிற்பாங்க, எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும். அப்படி கணக்குல பார்க்கும்போது கொள்கை அளவுல எந்த அளவுக்கு அவங்க பிடிப்பா இருக்காங்களோ, ரொம்ப வீரியமா இருக்கிறாங்களோ, அதே அளவுல வாக்கு சதவீதத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் அள்ளி கொடுத்துறது உடனே இல்ல, அவங்க தேசிய கட்சிங்க, அவங்க நம்ம வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம போயிட்டு மத்திய அமைச்சர் அதை வாங்கணும்னா இது ஒன்று இருக்குது, பெரிய கட்சிங்க. சரி, தேமுதிக கொள்கை பிடிப்பு, வாக்கு சதவீதம், அது வெற்றி சதவீதம், வெற்றி வாய்ப்பு யாரு? விஜயகாந்த் பேர்ல இருந்துச்சுங்க. விஜயகாந்த் இருக்கும் பொழுது அப்படியான ஒரு சூழல் இருந்தது, அப்படியான ஒரு நிலைமை இருந்தது, வாய்ப்பும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அடுத்த கட்ட நிலை என்னன்னா அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருந்தது. அவர் செயலிழந்த பிறகு இன்னைக்கு தேமுதிகவோட நிலைமை என்ன? அப்ப இருந்த எம்எல்ஏ போய் எங்க இருக்கிறாங்க? திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, பிஜேபி போயிட்டாங்க. ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி, வாக்கு சதவீதம் இல்லாத ஒரு கட்சி, காங்கிரசுக்கும் தேமுதிக உடனே காங்கிரசுக்கும் மேல தேமுதிக உங்களுக்கு என்னங்க வன்மம்? வன்மம் இல்லைங்க. அல்லது பொருத்தி பாக்குறீங்களா, கம்பேரிசன் பாக்குறீங்க? அதுவும் இல்லை. நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் உங்களுக்கு இது விசுவாசம் இல்லை, ஏன்னா கொள்கையோட வர்றவனுக்கு விசுவாசம் இல்லை. இப்போ தேமுதிக கிட்டையும் மற்ற கட்சிகள்கிட்டையும் விசுவாசத்தை எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவங்க கொள்கைக்காக வந்து சேரல, வேறு சீட்டுக்காக தான். உங்களுக்கு நான் சீட்டு கொடுத்தா எனக்கு விசுவாசமாயிருன்னு. ஆனா இவங்கெல்லாம் இந்த விசிகாவும் கம்யூனிஸ்டும் கொள்கைக்காக வந்து சேர்ந்தவங்க, கொள்கையில விசுவாசமெல்லாம் கிடையாது, சமரசமும் கிடையாது. அப்போ நீ விசுவாசமா இருந்தா ஒரு நிலைப்பாடும், கொள்கை பிடிப்போட இருந்தா ஒரு நிலைப்பாடும். அப்ப எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவிகிதம் வச்சிருந்தாலும் நீ ஒரு சாதி அமைப்பு அப்படின்னு மற்ற முத்திர குத்துற மாதிரியே விசிகாவை, விசிக தலைவர் திருமாவை சாதி தலைவர் அப்படின்னு முத்திர குத்துற மாதிரியே திமுகவும் அப்படி நிலைப்பாடு எடுக்குதா? அப்படி எடுக்கலன்னா இப்படியான நிலைப்பாட திரும்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு நடக்குமா? சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல தேமுதிகவோட உறுப்பினர்கள் அதிகமா இருந்தா அல்லது விசிகாவோட உறுப்பினர் அதிகமா இருந்தா திமுகவுக்கு பலமா இல்லையா? யார் அதிகமா இருந்தா திமுகவுக்கு பலம்? நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க விசிகாவில். திமுகவுக்கு பலம் சேர்க்கிறது யார்? மற்ற நிறைய எம்பிகள் இருக்கிறாங்க. நான் 40 ஜெயிச்சுங்க, 39+1 ஜெயிச்சுங்க பாண்டிச்சேரியோட. நீங்க 40 எம்பி இருக்கிறீங்க. திமுகவுக்கு மிக பக்க பலமாக, கொள்கை ரீதியாக சரி, அரசியல் பொலிட்டிக்கல் பலமாக பவரா வந்தாலும் சரி, யார் அதிகம் பலமா இருக்கிறாங்க? விசிக தொண்டர்கள். திமுகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நிலையில நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய பதிவுகள், ஏதோ பதிவுகள் வந்து ஏதோ தொண்டை, ஏதோ ஒரு கடைநிலை தொண்டன் போட்டதாகலாம் இல்லை. 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களே, விசிகள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே அவங்களோட ஆதங்க குரல்களை நிறைய இடத்துல பதிவு செய்யறாங்க. நீங்க கொள்கைன்னு சொன்னீங்களே, கோட்பாடுன்னு சொன்னீங்களே, எங்களை கூட்டு வச்சுட்டு அவமானப்படுத்துறீங்களா? அப்ப அவன் ஜாதி கட்சின்னு சொல்றான், நீங்க அதே தான் சொல்றீங்களா? உன் ஜாதி இவ்வளவு ஓட்டு போதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு சீட்டு போதுன்னு சொல்றீங்களா? ஓட்டே இல்லைனாலும் பிஎம்கே வந்து அதிக தொகுதி கொடுக்குறீங்க. கொங்கு தேச மக்கள் கட்சி கட்சி வச்சுக்கான் ஈஸ்வரன் ஒரு ஆளு, அவன் ஜாதி ஜாதி ஜாதினே பேசிட்டு இருப்பான். ஆணவ படுகொலை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆணவ படுகொலை தூக்கி எறிங்க அப்படிங்கிறான். ஒரு 200 பேர் 300 பேர் வந்து செஞ்சாதான் அந்த ஆணவ படுகொலை சாதி ரீதியா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது பக்கத்துல இன்னொருத்த உட்காந்துட்டு இருக்கான், அவன் வந்து வள்ளிகுமி அப்படிங்கிற பேரால நீங்க இந்த ஜாதியில மட்டுமே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடா? இந்த நிலைப்பாடு தான் திராவிட மாடலோட நிலைப்பாடா? அந்த ஈஸ்வரன் பேசக்கூட பேச்சு தான் பெரியார் சொன்ன பேச்சா? இவங்க சாதி ரீதியான செயல்படக்கூடிய எதுவுமே திமுகவுக்கு பொருந்தாதது. அப்படி பொருந்தாத நபர்களை உள்ள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 சீட்டு கொடுக்குறாங்க. வாக்கு வங்கியே கிடையாது. அவங்க திமுக உறுப்பினர் போட்டாதான் அவங்க ஜெயிக்க முடியும். கொங்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ சரியான தெளிவான வாக்கு வங்கி இருந்தாலும் கூட திருமாவை சாதி தலைவனாக திமுக பாக்குதா? வாக்கை இல்லைனாலும் நீ உயர்ந்த சாதி அப்படிங்கிறதுனால, சனாதன கட்டமைப்புல உயர்ந்த சாதி இருக்கிறதுனால உனக்கு நான் 2 சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதா? அப்போ இதுல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எங்க எழுது அப்படின்னா, திமுக சாதி பாக்குது அப்படின்னு நம்ம சொல்லல, ஆனா அப்படின்னா கேள்வி எழுறதுக்கு இது வழிவகை செய்யுது. பாஜக உள்ள வந்துடும், அதனால கூட்டணி கட்சிகளுக்கு குறைஞ்ச இடம் அப்படின்ற பேச்செல்லாம் இருக்குல்ல, பாஜக உள்ள வந்துடும். எப்ப உள்ள வந்துடும் தெரியுமா?
கூட்டணி கட்சிகளை நீங்க பலமா வச்சுக்கலன்னா, கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க அங்கீகாரம் தரலன்னா, அவங்க உங்ககிட்ட இல்லைன்னா, அவங்க கூட எப்ப இல்லாத போவாங்க? அங்கீகாரம் இல்லாத அல்லது இடம் இல்லாத அல்லது சமரசம் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அவங்களை இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது கூட்டணிக்காக, தேர்தலுக்காக வரல, அவங்க கொள்கைக்காக வந்தாங்க. அப்ப அங்க கொள்கை மாறுபாடு இருக்குது, அங்க கொள்கை சமரசம் இருக்குன்னா அங்க விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளும் இடம் இல்லை. என்ன கேட்டா விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வெற்றி தொலை பத்தி கவலை இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் சமீபத்தில் கூட திரும்ப வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தேர்தல் அரசு இப்ப நான் வெளியே போனா கூட போயிடுவேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, மக்களை விழிப்புணர்வு அடைவிக்க தான் எங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு. ஆனாலும் நம்மளை போன்ற நபர்கள்லாம் திரும்ப வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க வந்து அரசு விட்டு போனீங்கன்னா அந்த இடம் வெற்றிடமா இருக்கும். அது வந்து யார் தக்க வச்சுப்பான்? இங்க தலித் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய சாதி ஆணவம் பிடிச்ச உன தலித்திலே சில சாதி வெறினால இருக்கிறான், அம்பேத்கர் பேர் வச்சுக்கிட்டு சாதி அரசியல் பண்றான், அவன் வந்து அந்த இடத்த பிடிச்சுப்பான். அந்த இடமெல்லாம் திமுக கொடுக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாஜக வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லிக்கிட்டு திமுகக்கு சீட்டை குறைக்கிறீங்க இல்லையா, தேமுதிகவும் குறைச்சிருக்கணும். அப்ப இது சரின்னு சொல்றீங்களா? தவறு. தேமுதிகவுக்கு என்ன அங்கீகாரமோ, என்ன வாக்கு சதவீதமோ, அவங்களுக்கு என்ன வகையான சரியான சீட்டை கொடுக்கணுமோ அது தரணும். நம்ம அந்த நிலைப்பாடுல இருந்து மாறல. உடனே நீங்க என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அப்ப காங்கிரஸுக்கு அதை குறைச்சு கொடுக்க சொல்றீங்களா, தேமுதிகவுக்கு குறைச்சு கொடுக்க சொல்றீங்களா? குறைச்சலும் தர சொல்லல. உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தேமுதிகவுக்கு கொடுத்தது உரிமையா சலுகையா? காங்கிரஸுக்கு கொடுத்தது உரிமையா சலுகையா? இப்ப அப்படி வாங்க, இப்ப விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சீட்டை குறைக்கிறீங்களா, இது என்னது? சலுகை கிடையாது. ஏன்னா சலுகைன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. இப்ப சீட்டை குறைக்கிறது உரிமையா? திமுகவோட இந்த ஆதிக்க போக்கு தொடர்ந்தால் என்ன நடக்கும்? கம்யூனிஸ்டுகளும் சரி, விசிகாவும் சரி, அவங்க வாக்கு போடுற அந்த சூழலை மாத்துவாங்க. அப்படி மாத்தினா என்ன நடக்கும்? ஒரு பிரச்சனை இல்லைங்க, இவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்க போறோம், இவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்க போறோம், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களுக்கு 6 சீட்டு கொடுக்க போறோம், இல்ல பகிர்ந்து கொடுக்க போறோம், 4 சீட்டு 8 சீட்டு கொடுக்க, இவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்க போறோம், கொடுங்க, ஜெயிக்கிட்டோம், 14 சீட்டு 15 சீட்டு தானே, நாங்க 150 ஜெயிப்போம்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தொகுதியை கணக்கு வைக்கிறீங்க. கம்யூனிஸ்டோட வாக்கு சதவீதமோ விசிகாவோட வாக்கு சதவீதமோ தமிழ்நாடு முழுக்க பரவலா இருக்கு. இப்ப இதை பயமுறுத்துறோம்னா, இப்ப நான் பயமுறுத்தியா திமுக தோத்துட்டு போதா, அல்லது நான் வந்து சொல்றதுனால திமுக ஜெயிச்சிட்டு போதா? அப்படி எதுவும் நடந்து போறதில்ல. நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். நீங்க தொடர்ச்சியான வெற்றி தோல்வின்னு வந்துட்டே இருந்தது. திடீர்னு 2011 அப்படி தலைகீழா மாறுது. இந்திய வரலாற்றிலே தலைகீழா மாறுது. எம்ஜிஆருக்கு பிறகு அவர் 2 முறை இருந்தாரு. அதுக்கு பிறகு மாறி 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 வந்துட்டு இருந்தது. 2011 பிறகு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தை கையில தான் இருந்தது அதிகாரம் முழுக்க. அவ பிஜேபி அவங்க கூட உள்ள வருது, மிகப்பெரிய வலிமையை அவங்க மாறுறாங்க. அந்த வலிமையை சுக்குநூறாக ஆக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் தான் காரணம். திமுக மூல காரணம், அதில் மறுப்பு இல்லை. அது பெரிய கட்சி, அது பலம் பொருந்திய கட்சி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, வாக்கு சதவீத ரீதியாகவும் சரி. ஆனா அப்படி அந்த வலிமை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஜெயிக்கல, 2 முறை கோட்டை விட்டாச்சுல்ல. தொடர்ச்சியா ஜெயலலிதா கருணாநிதி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இப்ப ஜெயலலிதா ஒரு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மாறி இருக்கணும்ல, எதுக்கு திருப்பி அடுத்த முறை ஜெயலலிதா வரணும்? அப்போ இந்த பலம் அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கு. இந்த வாக்கு பொருளாதார பலம் இருக்கும், இந்த வாக்கு பலம்ங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால எதிர்நிலையில மாறிட்டே இருக்கு. கட்சி ஓட்டு அப்படியே விழுந்துரும். இந்த புதிய ஓட்டுகள், இந்த இடைநிலை ஓட்டுகள் இருக்கல, இடையில இருக்கக்கூடிய ஓட்டு, நல்லவனுக்கு ஓட்டு போடுறேன், அதாவது இந்த பிடிச்ச இந்த ஓட்டு மாறிட்டே இருந்தது. அப்ப ஒரு கட்சிக்கே போட்டதே கிடையாது, வரலாறு கிடையாது. அப்போ மீண்டும் ஜெயிக்கணும்னா, அது பழைய வரலாறு மாற போதா? மீண்டும் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகளை, இன்னும் சொல்ல போனா கொள்கையால இணைஞ்ச கூட்டணி கட்சிகளை, குறிப்பா சொல்லணும்னா அறுதிட்டு சொல்லணும்னா விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சரியான பிரதிநிதித்துவ உரிமையை கொடுத்தாதான். அதிக இடமெல்லாம் இல்லை, அதிக இடங்கள் அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு தேவையான சரியான எண்ணிக்கை நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த கூட்டணி நிலைக்கும். இந்த கூட்டணி நிலைக்கிறது மூலமாகத்தான் அடுத்தடுத்த ஆட்சி காலங்க என்னவா இருக்குன்றதை நிலைக்குமா ஒழிய, திரும்ப திரும்ப இந்த சாதிய ஆட்களை உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு கூட்டணி அதிக எண்ணிக்கைலாம் ஜெயிக்காது. லெட்டர் பேட கட்சிகள் உள்ள வச்சுக்கிட்டு மோடி வந்து காமெடி பண்ணிட்டு போனார்ல, லெட்டர் பேட் கூட்டணி அப்படின்னு. அந்த சிக்கலுக்கு திமுக வந்துடக்கூடாது. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜகவோட கோட்டையாக மாறி இருக்கும். எப்போ தமிழ்நாடா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, பெரியாரையும் மார்க்சையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சு இந்த தமிழ்நாட்டில் கடமாடன மிக முக்கிய கட்சி எதுன்னா விசிகா.
அந்த விசிகாவுக்கு இடம் இல்லை அல்லது விசிகாவை பின்னாடி இழுக்கிறீங்க அப்படின்னா அது விசிகாவுக்கு தலைகுனிவோ பின்னாடி உள்ள திமுகவுக்கு தலைகுனிவு. தோழர்களே, இந்த தேர்தல்ல திமுக செய்யறது அரசியல் நாடகமா அல்லது அரசியல் தந்திரமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.